பூலோகத்துல ஒரு 1000 சிவாலயம் இருக்கு அப்படின்னா, அந்த 1000 சிவாலயத்துல ஒரு தலத்துல பார்த்தோம் அப்படின்னா, சிவபெருமானோட திருநாமம் வந்து ஜெகதீஸ்வரர் அப்படின்னு சொல்லி தோன்றும். அந்த வகையில வந்து மணல்மேல்குடியில இருக்கக்கூடிய இந்த ஜெகதீஸ்வரர் ஆலயம் வந்து ஒரு தனி சிறப்பு வாய்ந்த ஆலயமா வந்து காணப்படுது. ரட்சயம்பிகா சமேத ஜெகதீஸ்வர சுவாமி நமோ நமஹ. கூத்தனூருக்கு அடுத்தபடியாக பால சரஸ்வதி மிக சிறப்பான முறையில் அமைக்கப்பட்டு விழாக்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு நவமி என்றும் சிறப்பான முறையில் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகிறது. எனவே கல்வி, கேள்வி, வேலையின்மை எல்லா பிரச்சனைகளுக்கும் ஹோமம் மற்றும் சிறப்பான அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகிறது. எனவே எல்லா மெய்யன்பர்களும் கலந்து கொண்டு எம்பெருமாட்டியுடைய சரஸ்வதி அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இடத்துல வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது, நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து ஏதாவது வந்து பிரச்சனைகள் ஏற்படுது, அல்லது வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து அப்ளை பண்ணுறோம். அந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து நல்லபடியா கிடைக்கல. என்னோட கணவன் வந்து வேற ஊர்ல இருக்காரு, மனைவி வேற ஊர்ல இருக்காங்க. வேலை சம்மந்தமா நாங்க வந்து பிரிஞ்சு வாழ்றோம் அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடியவர்கள் மணல்மேல்குடி தலத்துக்கு வந்து இந்த தலத்தில அருள் பாலிக்கக்கூடிய ஜெகதீஸ்வரர் மற்றும் ஜெகதீஸ்வரி அன்னையை வந்து வழிபாடு செய்யும் பொழுது, நமக்கு வந்து விரும்பிய இடத்துல வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அதே மாரி வந்து உத்தியோகத்தில வந்து ஏற்படக்கூடிய அந்த தொல்லைகள்லாம் நீங்கும். சில பேர் பார்த்தோம் அப்படின்னா, வேலை செய்ற இடத்துல வந்து மன அமைதியே இல்லாம, மேலதிகாரிகளோட அந்த டார்ச்சர்னால வந்து ரொம்ப வந்து அவதிப்படுவாங்க. அந்த மாரி அமைப்புள்ளவங்க மணல்மேல்குடி தலத்துக்கு வந்து இங்க அருள் பாலிக்கக்கூடிய ஜெகதீஸ்வரர் மற்றும் ஜெகதீஸ்வரிய வந்து வழிபாடு செய்யலாம். ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு மணல்மேல்குடி வந்து இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஜெகதீஸ்வரரை வந்து தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நாகப்பட்டினத்திலிருந்து ஈசிஆர் சாலை வழியாக ராமநாதபுரம் செல்லும் சாலையில் தான் வந்து காணப்படுது. அறந்தாங்கிலிருந்து சுமார் 35 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுக்கோட்டையிலிருந்து சுமார் 70 கிலோமீட்டர் தொலைவிலும் தான் வந்து காணப்படுது. புதுக்கோட்டை, அறந்தாங்கி, நாகப்பட்டினம், மீமிசல் போன்ற பகுதியிலிருந்து மணல்மேல்குடி வரத்துக்கு வந்து பேருந்து வசதி வந்து காணப்படுது. 63 நாயனாரில் குலசிறை நாயனாரோட அவதார தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது. அதே மாதிரி திருமண தடை நீங்கவும் திருமண நாள் வரக்கூடிய நாளில் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. அதாவது வந்து நம்மளோட கல்யாண நாள் வெட்டிங் டேன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடிய அந்த வெட்டிங் டேயில் வந்து கணவன் மனைவி இருவரும் இந்த ஆலயத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய ஜெகதீஸ்வரி அன்னைக்கு வந்து வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது திருமணம் செய்து கொண்ட அந்த தம்பதிகள் வந்து வாழ்நாள் முழுவதும் வந்து இன்புற்று இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. சிவகுருமங்கல கந்தர்வ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராம சுவாமிகள் அவர்கள் அருளிய ஸ்ரீ அகஸ்தியர் விஜயத்தில் இந்த ஆலயத்தோட சிறப்புகள், வரலாறு, இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துரைக்கப்பட்டிருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கலாம். நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் வந்து பே லிங்க்ஸ் இருக்குது. ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள். வாங்க இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஜெகதீஸ்வரரை வந்து தரிசனம் பண்ணலாம். பூலோகத்தில் ஒரு 1000 சிவாலயம் இருக்குது அப்படின்னா, அந்த 1000 சிவாலயத்தில் ஒரு தலத்தில் பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமானோட திருநாமம் வந்து ஜெகதீஸ்வரர் அப்படின்னு சொல்லி தோன்றும். அந்த வகையில் வந்து மணல்மேல்குடியில் இருக்கக்கூடிய இந்த ஜெகதீஸ்வரர் ஆலயம் வந்து ஒரு தனி சிறப்பு வாய்ந்த ஆலயமாக வந்து காணப்படுது. ஆதி காலத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தில் வந்து திருமண வைபவங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் வந்து மணல்மேல்குடி அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து அழைக்கப்படுது. ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே கொடிமரம் மற்றும் நந்திபவன் வந்து அருள் பாலிக்கிறாங்க. கொடிமரத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். குலசிறை நாயனார் மகாமண்டபம்னு போட்டிருக்காங்க. குலசிறை நாயனாரோட அவதார தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. இவரோட குரு பூஜை பார்த்தோம் அப்படின்னா ஆவணி மாதம் வரக்கூடிய அனுராதா நட்சத்திரத்தில் வந்து இங்கே வந்து வெகு சிறப்பான முறையில் வந்து கொண்டாடப்படுது. இந்த குலசரை நாயனாரோட அந்த வரலாறுலாம் வந்து ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வரும்போது ஆலயத்தோட வரலாறை வந்து பார்க்கும் பொழுது அவரோட வரலாறையுமே வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து பலிபீடம் மற்றும் நந்திபவன் வந்து அருள் பலிக்கிறாங்க. பலிபீடம் மற்றும் நந்திபவன் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். நந்திபவனை தரிசனம் பண்ணிவிட்டு நந்திபவன்ட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் ஜெகதீஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிடலாம். महादेवाय त्र्यंबकाय त्रिप्रांतकाय त्रिकाग्निकालाय कालाग्नि रुद्राय नीलकंठाय मृत्युंजयाय सर्वेश्वराय सदाशिवाय महादेवाय नमः. जगत् रक्षयंबिका समेत जगदीश्वर स्वामी नमो नमः. அது மற்ற கோயிலெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிவலிங்கம், அதோட ஆவுடையார் வந்து சதுர ஆவுடை, வட்ட ஆவுடை அப்படின்லாம் இருக்கும். இந்த தலத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா
பூமியே வந்து சிவலிங்கத்துக்கு வந்து ஆவடியாக இருக்கிறதுனால மணமேல்குடி அப்படின்னு சொல்லி இந்த தலம் வந்து அழைக்கப்படுது. மேலும் வந்து இந்த தலம் வந்து சிறப்பு வாய்ந்த வாஸ்து தோஷ நிவர்த்தி தலமாக வந்து காணப்படுது. அது எல்லா வரலாறுமே பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள், வரலாறு, இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துரைக்கிறாரு. வாங்க அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வரும்போது மேலும் இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனல் சார்பாக உருவாகியுள்ள மீனா வைஷ்ணவி தேவி டூர்ஸின் 2 நாள் ஆன்மீக யாத்திரை வருகின்ற 22/10/2026 வியாழக்கிழமை இரவு 9 மணிக்கு சென்னை எக்மோர் ரயில் நிலையத்திலிருந்து தொடங்கும். இந்த யாத்திரையில் வந்து கலந்துக்கிறதுக்கு ரயில் டிக்கெட் வந்து 2 மாதங்களுக்கு முன்பாக பதிவு செய்யறதுக்கு காரணத்தினால இந்த யாத்திரையில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் தங்களோட பேரை வந்து பதிவு செய்ய கடைசி நாள் 21/8/2026. இந்த 2 நாள் யாத்திரைக்கான பயண கட்டணம் பார்த்தோம் அப்படின்னா ரூபாய் 5,500. இந்த பயண கட்டணத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்னை எக்மோர் ரயில் நிலையத்திலிருந்து கும்பகோணம் மற்றும் திருச்சி செல்றதுக்கு 2ஆம் வகுப்பு ரயில் கட்டணம், சுற்றி பார்க்க ஏசி வேன் வசதி, 6 வேளை உணவு, தங்கறதுக்கு வந்து ஏசி அறை, 2 பேருக்கு ஒரு ஏசி அறை ஆகியவை வந்து இந்த கட்டணத்தில் வந்து அடங்கும். இந்த 2 நாள் ஆன்மீக யாத்திரையில் முதல் நாள் 23/10/2026 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா எண்கண்ணில் இருக்கக்கூடிய முருகன் கோயில், அதே மாதிரி எண்கண்ணில் இருக்கக்கூடிய மிருகசிறுச நட்சத்திர கோயில், திருத்தலையாலங்காட்டில் அருள் பாலிக்கக்கூடிய நடனபுரீஸ்வரர் ஆலயம், திருக்கண்ணமங்கையில் அருள் பாலிக்கக்கூடிய பக்தவச்சல பெருமாள் ஆலயம், சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடைபெற்ற கரவீரம், பூலோக வைகுண்டம் என்று அழைக்கக்கூடிய மணக்காலில் அருள் பாலிக்கக்கூடிய வைகுண்ட நாராயண பெருமாள் ஆலயம். இந்த தலம் வந்து சுக்கிர தோஷத்தை நீக்கக்கூடிய தலம். அடுத்ததாக பூலோக கைலாயம் என்று அழைக்கக்கூடிய பெருவேலூரில் அருள் பாலிக்கக்கூடிய அபிமுக்தீஸ்வர ஆலயம், ராகுகேது தோஷத்தை நீக்கக்கூடிய ராப்பட்டீஸ்வரத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சேஷபுரீஸ்வர ஆலயம், மூச்சு திணறல் மற்றும் சுவாச கோளாறை நீக்கக்கூடிய சேங்காலிபுரத்தில் அருள் பாலிக்கக்கூடிய துந்துபீஸ்வர ஆலயம் மற்றும் தத்தாத்திரேயர் ஆலயம், யமபயத்தை போக்கக்கூடிய ஸ்ரீவாஞ்சியம் வாஞ்சிநாதர் ஆலயம் அப்படின்னு சொல்லி அக்டோபர் 23 வந்து நாம் இந்த ஆலயங்கள்லாம் தரிசனம் செய்கின்றோம். அக்டோபர் 24 பார்த்தோம் அப்படின்னா சுயம்பூர் நடராஜர் அருள் பாலிக்கக்கூடிய கோனேரி ராஜபுரம், வேதிபாத நாமயோகத்தில் பிறந்தவர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய திருக்கொலம்பியம், சிவபெருமானின் இடது கண் வலது கண் நெற்றிக்கண்ணாக இருக்கக்கூடிய வைகல் மாட கோயில், அதற்கு அடுத்ததாக சனி பகவான் மற்றும் யமன் பிறந்த கொடியலூரில் அருள் பாலிக்கக்கூடிய மங்கள அனுகிரக சனி, கண்டச்சனியை நீக்கக்கூடிய போலக்குடி, அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய் பகவான் மங்களகாரன் அப்படின்னு பட்டம் பெற்ற செருகுடி சூஷ்மபுரீஸ்வர ஆலயம், ராகுகேது தோஷத்தை நீக்கக்கூடிய திருப்பாம்புரம் பாம்புரநாதர் ஆலயம் அப்படின்னு சொல்லி மிகவும் சக்தி வாய்ந்த 20 ஆலயங்களை இந்த 2 நாள் ஆன்மீக யாத்திரையில் வந்து நாம் வந்து தரிசனம் செய்கின்றோம். இந்த 2 நாள் ஆன்மீக யாத்திரையில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் 9655896987 அப்படிங்கிற அந்த ஜிபே எண்ணில் இந்த யாத்திரைக்கான பயண கட்டணம் ரூபாய் 5,500 வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 21 வந்து கட்டி இந்த யாத்திரையில் வந்து கலந்து கொள்ளலாம். மிக குறைந்த இடங்களே உள்ளன. அதனால் வந்து உங்களுக்கான இருக்கைகளை முன்பதிவு செய்து கொள்ள 7994347966 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு யாத்திரைக்கான பயண கட்டணம் 5,500 ஜிபே எண்ணில் வந்து செலுத்தி இந்த யாத்திரையில் வந்து கலந்து கொள்ளலாம். நன்றி. புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி, புதுக்கோட்டை அறந்தாங்கியிலிருந்து 35 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய இந்த மணமேல்குடி 63 நாயன்களில் ஒருவரான குலச்சிறை நாயனார் அவதரித்த ஊர். இங்கே இருக்கக்கூடிய சிவாலயம் அருள்மிகு ஜெகத்ரட்சைக்கு உடனுரை ஜெகதீஸ்வரர் திருக்கோவில் குலச்சிறை நாயனார் வழிபட்ட சிவாலயமாக சிறந்து விளங்கி வருகிறது. இந்த குலச்சிறை நாயனார் மன்னன் நெடுமாறன் அவையிலே முதலமைச்சராக பணியாற்றினார். அப்பொழுது மங்கையர்க்கரசி வந்து சைவ சமயம் தழைத்து வளர்ந்து கொண்டிருந்த நேரம், அப்படி வளர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது சமணர்களால் மன்னன் பாண்டிய நெடுமாறன் சைவத்திலிருந்து சமணத்திற்கு மாறிவிட்டார். இப்படி மாறுகின்ற சூழல் இருப்பது மக்கள் எல்லோருமே மாறக்கூடிய சூழல் உருவாகி இருந்தது. அதற்கு மங்கையரசிகள் மீதும் வருத்தமடைந்தார். அவர் சைவத்தை வழிபட்டு கொண்டிருக்கின்ற பொழுது தன்னுடைய கணவர் இப்படி திடீரென சமணத்திற்கு மாறிவிட்டாரே என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தார். அப்பொழுது இந்த நேரத்தில் குலச்சிறை நாயனாரை கண்டு ஆலோசனித்தார். அப்பொழுது அதே நேரத்தில் அந்த வேதாரண்யத்திற்கு வந்திருந்த திருஞான சம்பந்தர் வந்திருப்பதாகவும் எப்படியாவது மாற்றிவிட வேண்டும் என்று மங்கையர்க்கரசியார் குலச்சிறை நாயனாரிடம் வேண்டுகோளை வைத்திருந்தார். இதற்கிடையிலே பாண்டிய நெடுமாறன் மன்னனுக்கு வெப்பு நோய் ஏற்பட்டது. இந்த வெப்பு நோய் ஏற்பட்ட பொழுது சமணர்கள் எல்லாம் வந்திருந்து அவருக்கு அந்த நோயை போக்குவதற்காக உண்டான வழிமுறைகளெல்லாம் செய்தார்கள். அப்பொழுதும் இந்த வெப்பு நோய் நீங்கவில்லை. அந்த சமயத்தில் குலச்சிறை நாயனார் மங்கையர்க்கரசியாரிடம் சொன்னார், வேதாரண்யத்திற்கு வந்திருக்கக்கூடிய திருமுறைக்காட்டிற்கு வந்திருக்கக்கூடிய திருஞான சம்பந்தரை அழைத்து வந்தால் நிச்சயமாக இந்த வெப்பு நோயை போக்கிவிடலாம் என்று சொன்னார். உடனே அந்த
திருஞான சம்பந்தரை போய் அழைத்து வந்தார். அழைத்து வந்து மன்னனுக்கு வெப்புநோயை போக்குவதற்காக சிகிச்சை அளிக்க சொன்னார். வெப்புநோயை போக்குவதற்காக அவர் திருநேற்றுப்பதியும் பாடி அவர் அரசனுடைய மன்னனுடைய வெப்புநோயை போக்கினார். அதன் பிறகு பாண்டிய மன்னன் அந்த சமண சமயத்திலிருந்து மீண்டு சைவ சமயத்திற்கு மாறினார். இப்படியாக இந்த பாண்டிய நாட்டில் சைவம் தழைப்பதற்காக குலச்சிறை நாயனார் மிகுந்த தொண்டாற்றினார். அந்த வகையிலே அவர் ஒரு மிக சிவ தொண்டராக மாறி இந்த நாயன்மார்களில் ஒருவராக இருந்து சிவத்தொண்டு ஆற்றி வந்தார் என்பது வரலாறு. அவர் வழிபட்ட அந்த சிவாலயம் பல நூற்றாண்டுகளாக இருந்து வருகின்றது. இந்த கோவிலை வழிபடுபவர்களுக்கு குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைப்பதற்கும் வாழ்விலே சகல சகவாக்கியங்கள் எடுப்பதற்கும் நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால் இந்த திருக்கோவிலில் திருமணம் செய்வதற்கு ஏராளமான பக்தர்கள் இங்கு வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கும் திருமணம் செய்து வைக்கிறார்கள். ஏனென்றால் இங்கு இந்த கோவிலில் நடைபெறுகின்ற திருமணத்திற்கு குழந்தை பேர் மிக கண்டிப்பாக கெட்டும் என்கிற நம்பிக்கை மக்களிடையே பரவலாக இருந்து வருகிறது என்பது கண்கூடா பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்து வருகிறது. ஆன்மீகத்துடன் நட்பு யூடியூப் சேனல் சார்பாக உருவாகியுள்ள மீனா வைஷ்ணவி தேவி டூர்ஸின் 2 நாள் ஆன்மீக யாத்திரை வருகின்ற 29/8/2026 சனிக்கிழமை காலை 6 மணிக்கு திருச்சி ரயில் நிலையத்திலிருந்து இந்த ஆன்மீக யாத்திரை வந்து தொடங்கும். இந்த 2 நாள் ஆன்மீக யாத்திரைக்கான பயண கட்டணம் ரூபாய் 5000. இந்த பயண கட்டணத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சுற்றி பார்க்க ஏசி வேன் வசதி, 5 வேளை உணவு, குடிப்பதற்கு வந்து மினரல் வாட்டர், காஃபி, டீ, ஸ்நாக்ஸ் வந்து வழங்கப்படும். ஒரு இரவு வந்து தங்கறதுக்கு 2 பேருக்கு ஒரு ஏசி அறை அப்படின்னு சொல்லி ஒதுக்கப்படும். இந்த 2 நாள் ஆன்மீக யாத்திரையில் நம்ம வந்து என்னென்ன தலங்களை வந்து தரிசனம் செய்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். முதல் நாள் 29/8/2026 சனிக்கிழமை நாம் வந்து தரிசனம் செய்கின்ற தலங்களை பார்க்கலாம். 29/8/2026 சனிக்கிழமை அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா பிரதமை திதி. அந்த பிரதமை திதியில் பிறந்தவர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய திருக்காட்டுப்பள்ளியில் அருள் பாலிக்கக்கூடிய அக்னீஸ்வர ஆலயத்தை வந்து தரிசனம் செய்ய இருக்கின்றோம். அன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ரங்கநாதபுரத்தில் அருள் பாலிக்கக்கூடிய திருவோணேஸ்வர ஆலயத்தை வந்து தரிசனம் செய்கின்றோம். அடுத்ததாக கண்புரை நீங்க மூலிகை தைலம் பிரசாதமாக வழங்கக்கூடிய செம்பியன் கலரியில் அருள் பாலிக்கக்கூடிய நேத்திரபதீஸ்வர ஆலயத்தை வந்து தரிசனம் செய்கின்றோம். இந்த யாத்திரையில் கலந்து கொள்ளக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் ஒரு பாட்டில் வந்து அந்த மூலிகை தைலம் வந்து பிரசாதமாக வழங்கப்படும். அடுத்ததாக செந்தலையில் அருள் பாலிக்கக்கூடிய அனந்த பத்மநாபர் ஆலயம், அதற்கு அடுத்ததாக திருசோற்றுத்துறையில் அருள் பாலிக்கக்கூடிய சோற்றுத்துறைநாதர் ஆலயம், அதற்கு அடுத்ததாக வீரசிங்கம்பேட்டையில் அருள் பாலிக்கக்கூடிய ஆதி வைத்தியநாதர் கோயில். இந்த தலம் வந்து பஞ்ச வைத்தியநாத தலங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இந்த தலத்தில் வந்து 274 சிவலிங்கங்கள் வந்து காணப்படுது. இந்த தலத்தை வழிபாடு செய்யும் பொழுது தேவார பாடல் பெற்ற அனைத்து சிவாலயங்களுக்கும் சென்று வழிபாடு செய்தால் என்ன பலனோ அந்த பலன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அடுத்ததாக கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய பசுபதி கோயிலில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் ஆலயம், அடுத்ததாக கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோயில் கும்பராசியில் பிறந்தவர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஆலயம். இந்த ஆலயங்களை வந்து 29/8/2026 அன்று தரிசனம் செய்து முடித்த பிறகு ஒரு இரவு வந்து ஏசி அறையில் வந்து தங்கி ஓய்வெடுத்த பிறகு 30/8/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலை தரிசனம் செய்கின்ற ஆலயங்களை பார்க்கலாம். தேதியூரில் அருள் பாலிக்கக்கூடிய பிரதட்ச பரமேஸ்வரர் ஆலயம். இந்த தலத்தில் இருக்கக்கூடிய பைரவரை வந்து நம்ம வந்து வலம் வந்து வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பில் வந்து காணப்படும். அடுத்ததாக மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய 13 வகையான சாபங்களை நீக்கக்கூடிய அம்பர் பெருந்திருங்கோயில். அதற்கு அடுத்ததாக யோகராகு மற்றும் யோக கேது அருள் பாலிக்கக்கூடிய கோயில் மாகாளேஸ்வரர் கோயில். அடுத்ததாக பாதசனி பரிகாரத்தலமான இடையாத்தங்குடியில் அருள் பாலிக்கக்கூடிய ரட்ட சாமுண்டீஸ்வர ஆலயம். அதற்கு அடுத்ததாக நெய்க்குன்னம் சரஸ்வதி கோயில். அதற்கு அடுத்ததாக கண்டச்சனி பரிகாரத்தலமான போலக்குடி பிரம்மபுரீஸ்வர ஆலயம். அதற்கு அடுத்ததாக மரண சனி பரிகாரத்தலமான சலிப்பேரி பிரம்மபுரீஸ்வர ஆலயம். அதிகண்ட நாம யோகத்தில் பிறந்தவர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய உப்பிலியப்பன் கோயில் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயங்களெல்லாம் வந்து இந்த 2 நாள் யாத்திரையில் வந்து நாம் வந்து தரிசனம் செய்கின்றோம். இந்த யாத்திரைக்கான பயண கட்டணம் ரூபாய் 5000. இந்த யாத்திரையில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் 9655896987 அப்படிங்கிற அந்த ஜிபே எண்ணில் இந்த யாத்திரைக்கான பயண கட்டணம் செலுத்தி இந்த யாத்திரையில் வந்து கலந்து கொள்ளலாம். மிக குறைந்த இடங்களே உள்ளன. இந்த யாத்திரையில் கலந்து கொள்ள ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய அந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். நன்றி. விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரியம்பகாய திரிபுராந்தகாய துர்காக்னிகாலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய மகாதேவாய நமகா. நமது அருள்மிகு ஜெகத்ரட்சிகி அம்பிகா சமேத ஜெகதீஸ்வர ஆலயத்திற்கு அவர் சொன்ன ஒரு வரலாற்றோட அந்த தேவியும் மன்னர் மற்றும் திருஞான சம்பந்தர் குலச்சிறை நாயனர் எல்லாருமே வந்து எம்பெருமானுடைய அருள் வேண்டி பின்னது வரலாறு மதுரை சென்றதாக ஒரு மிகப்பெரிய வரலாறு உள்ளது. அன்றிலிருந்து எமது ஆலயத்தில் வருவோருக்கு எந்த நோயாக இருந்தாலும் தீர்க்கக்கூடிய அற்புத சக்தி எம்பெருமானுக்கு உண்டு.
ஒரு அமைதியான சூழலில் கிராமத்து எல்லா பொதுமக்களும் வந்திருந்து எம்பெருமானுடைய அருள் வேண்டிக் கொள்கிறார்கள். எல்லாருக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் எம்பெருமான் அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அடுத்தபடியாக எமது ஆலயத்தில் கூத்தனூருக்கு அடுத்தபடியாக பால சரஸ்வதி மிக சிறப்பான முறையில் அமைக்கப்பட்டு விழாக்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு நவமி அன்றும் சிறப்பான முறையில் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகிறது. எனவே கல்வி, கேள்வி, வேலையின்மை எல்லா பிரச்சனைகளுக்கும் ஹோமம் மற்றும் சிறப்பான அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகிறது. எனவே எல்லா மெய்யன்பர்களும் கலந்து கொண்டு எம்பெருமாட்டியுடைய சரஸ்வதி அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக நவராத்திரியானது மிக சிறப்பான முறையில் 10 தினங்கள் நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து அந்த நவராத்திரி கடைசி நாளில் சரஸ்வதிக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று பொன்னூஞ்சல் என்ற சிறப்பான நிகழ்வு நம்ம புத்தனூரில் எப்படி நடைபெறுமோ அதே மாதிரி சிறப்பான முறையில் நடைபெறுகிறது. எல்லா மெய்யன்பர்களும் கலந்து கொண்டு எம்பெருமாட்டியினுடைய சரஸ்வதியினுடைய அருளை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஓம் நமச்சிவாய. இந்த கோயிலுக்கு வர பஸ் ரூட் சொல்லுங்கள் சார். நமது ஆலயம் புதுக்கோட்டையிலிருந்து சுமார் ஒரு 60 மைல்கள் தொலைவிலும், அறந்தாங்கியிலிருந்து 35 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. ராமேஸ்வரம் செல்லும் சாலையில், கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ளது. எனவே எல்லா மெய்யன்பர்களும் வந்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள், வரலாறு, இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துரைச்சார். அது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கேட்டுட்டோம். இப்போ வந்து இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஜெகதீஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு, அடுத்ததாக இந்த தலத்தில் இருக்கக்கூடிய அம்பாவை வந்து தரிசனம் செய்கிறதுக்காக வந்து போயிட்டுருக்கோம். ஆதி காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த தலத்தில் வந்து ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய நவராத்திரி பூஜை வந்து வெகு சிறப்பான முறையில் வந்து கொண்டாடப்பட்டிருக்கு. அடுத்ததாக இங்கே இருக்கக்கூடிய ஜெகதீஸ்வரி அன்னியை வந்து தரிசனம் பண்ணிடலாம். உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் வந்து தாய் தந்தையாக இந்த தலத்தில் இருக்கக்கூடிய ஜெகதீஸ்வரர் மற்றும் ஜெகதீஸ்வரி வந்து காணப்படுறாங்க. அதே மாதிரி சிவபெருமான் வந்து எடுக்கக்கூடிய அனைத்து விதமான கோலங்களுக்கும் அவருக்கு உகந்த அன்னையாக, அதாவது வந்து திருமண கோலத்துக்குரிய அன்னையாக இந்த தலத்தில் இருக்கக்கூடிய ஜெகதீஸ்வரி அன்னியை வந்து தோன்றதாக வந்து சொல்லப்படுது. திருமண தடையால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த தலத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த ஜெகதீஸ்வரி அன்னைக்கு வந்து வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளவு கொடிய திருமண தடைகள் இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கும் அப்படின்னு சொல்லி சிவகுருமங்கலகந்தரவ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷியரான குருமங்கலகந்தரவ வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அதுலேயே ஸ்ரீ அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. ஜகத்துக்கெல்லாம் மாதாவான ஜெகதீஸ்வரி அன்னை வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். ஆதி காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தில் வந்து திருமண வைபவங்கள் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குமா, அதனால தான் வந்து மணமேல்குடி அப்படின்னு சொல்லி இந்த ஊர் வந்து அழைக்கப்படுது. இன்றைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தலத்தில் வந்து திருமணத்தை வந்து செய்து கொண்டவங்களுக்கு வந்து கட்டாயம் வந்து தவறாமல் வந்து புத்திரபாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா எத்தனையோ பேர் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் 3 வருஷம் 4 வருஷம் 10 வருஷம் ஆகி எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி வருந்துவாங்க. ஆனால் இந்த தளத்தில் வந்து எவர் ஒருவர் திருமணம் செய்து கொள்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நிச்சயம் வந்து புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக வந்து காணப்படுது. அதே மாதிரி கூத்தனூருக்கு அடுத்தபடியாக இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா பால சரஸ்வதி அன்னை வந்து காணப்படுறாங்க. பால சரஸ்வதி வந்து ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வரும்போது பார்க்கலாம். குலசிறை நாயனாரோட அவதார தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. அவர் வந்து மதுரையை ஆண்ட நின்ற சீர் நெடுமாறன் பாண்டிய மன்னனிடம் வந்து அமைச்சராக வந்து பணியாற்றிட்டு இருக்காரு. மன்னன் வந்து பார்த்தோம் அப்படின்னா சைவ சமயத்திலேருந்து சமண மதத்துக்கு வந்து மாறிடுறாரு. ஆனால் மன்னனோட மனைவியான மங்கையர்க்கரசி வந்து சைவ சமயத்திலே இருக்காங்க. குலசிறை நாயனாரும் வந்து பார்த்தோம் அப்படின்னா சைவ சமயத்திலே வந்து இருக்காங்க. மங்கையர்க்கரசி குலசிறை நாயனார்கிட்ட வந்து சொல்கிறாங்க, எப்படியாவது வந்து பாண்டிய மன்னன் வந்து மீண்டும் வந்து சைவ சமயத்துக்கே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்பொழுது திருஞான சம்பந்தர் வந்து வேதாரண்யத்தில் வந்து சாமி தரிசனம் பண்ணுறதுக்காக வராரு. அவரை வந்து அழைத்து வந்தோம் அப்படின்னா இந்த இதுக்கு வந்து ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா திருஞான சம்பந்தர், மங்கையர்க்கரசி, குலசிறை நாயனார், நின்ற சீர் நெடுமாற பாண்டிய மன்னன் ஆகியோர்கள்லாம் வந்து காணப்படுறாங்க. இவங்க எல்லாரையும் தரிசனம் பண்ணிக்கிறோம். ஆதி காலத்தில் வந்து இந்த மணமேல்குடி வந்து பார்த்தோம் அப்படின்னா சோழ நாடு மற்றும் பாண்டிய நாட்டோட எல்லையாக வந்து காணப்பட்டிருக்கு. மங்கையர்க்கரசி அரசி கூறியதற்கெனங்க திருஞான சம்பந்தரை வந்து பார்க்கறதுக்காக குலசிறை நாயனார் வேதாரண்யத்துக்கு சென்று நடந்த விஷயங்களை வந்து திருஞான சம்பந்தரிடம் வந்து எடுத்து கூறி அவரை வந்து பாண்டிய நாட்டுக்கு வந்து அழைத்து வராங்க. அப்பொழுது வந்து மன்னனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒருவித வெப்பு நோய் வந்து ஏற்படுது. இந்த வெப்பு நோயை வந்து சரி பண்ணுறதுக்காக எவ்வளவோ சமணர்கள் வந்து போராடி பார்க்குறாங்க. ஆனால் அவங்களால வந்து அந்த வெப்பு நோயை வந்து குணப்படுத்த முடியல. திருஞான சம்பந்தர் வந்ததும் அந்த வெப்பு நோயை வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லபடியாக வந்து குணமாகிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த சமணர்களை வந்து பல்வேறு விதமான வாதங்களில் வந்து வெற்றி பெறாரு. இறுதியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா பாண்டிய மன்னர் வந்து சமண மதத்தை வந்து துறந்து மீண்டும் வந்து சைவ மதத்தில் வந்து இணைந்ததாக வந்து சொல்லப்படுது.
இந்த குலசரை நாயனார் வந்து பார்த்தோம் அப்படின்னா திருநீறு மற்றும் ருத்ராட்சம் அணிந்து வரக்கூடிய அடியார் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அமுது படிக்கிறது வந்து ஒரு வழக்கமாக வந்து காணப்பட்டார். இந்த இடத்துல வந்து வரவர விநாயகர் வந்து காணப்படுறாரு. வரவர விநாயகர் வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். குலசரை நாயனார் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீதிநெறி தவறாமல் வந்து அமைச்சராக வந்து அந்த பாண்டிய மன்னரிடம் வந்து பணிபுரிந்ததுனால இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து ஏதாவது வந்து பிரச்சனைகள் ஏற்படுது, அல்லது வந்து நம்ம வந்து டிரான்ஸ்ஃபருக்கு வந்து அப்ளை பண்ணுறோம், அந்த டிரான்ஸ்ஃபர் வந்து நல்லபடியாக கிடைக்கல, என்னோட கணவன் வந்து வேறு ஊரில் இருக்கார், மனைவி வேறு ஊரில் இருக்காங்க, வேலை சம்மந்தமாக நாங்கள் வந்து பிரிஞ்சு வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடியவர்கள் மணல்மேல்குடி தலத்துக்கு வந்து இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஜெகதீஸ்வரர் மற்றும் ஜெகதீஸ்வரி அன்னையை வந்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து விரும்பிய இடத்துல வந்து டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அதே மாதிரி வந்து உத்தியோகத்தில் வந்து ஏற்படக்கூடிய அந்த தொல்லைகள்லாம் நீங்கும். சில பேர் பார்த்தோம் அப்படின்னா வேலை செய்கிற இடத்துல வந்து மன அமைதியே இல்லாமல் மேலதிகாரிகளோட அந்த டார்ச்சர்னால வந்து ரொம்ப வந்து அவதிப்படுவாங்க. அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க மணல்மேல்குடி தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஜெகதீஸ்வரர் மற்றும் ஜெகதீஸ்வரியை வந்து வழிபாடு செய்யலாம். மேலும் வந்து விரும்பிய இடத்துக்கு வந்து இடம் மாறுதல்கள் வந்து பணியில் வந்து கிடைக்கிறதுக்காகவும், பணி செய்யக்கூடிய இடத்துல வந்து ஒரு நல்ல சாந்தமான சூழ்நிலை வந்து நிலவரத்துக்காகவும் இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யலாம். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய நவராத்திரியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஆதி காலத்தில் வந்து சிறப்பான முறையில் வந்து பூஜைகள்லாம் வந்து நடைபெற்றுட்டு இருக்கு. நாகவலி அப்படிங்கிற ஒரு வெத்தலையை கொண்டு அந்த காலத்தில் வந்து நிகழ்ந்த அந்த மகா நாகவலி சடங்கு வந்து நிகழ்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. அதனால தான் இந்த பூமி வந்து மகா நாகவலி பூமி மணமேல்குடி அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கு. தமிழ் வருஷத்தில் வரக்கூடிய 8 வாஸ்து நாட்களில் வழிபட வேண்டிய வாஸ்து சக்தி தீர்த்த பூமியாக இந்த ஆலயத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த தீர்த்த குளமானது வந்து காணப்படுது. பூ உலகின் மகத்தான திருமண சக்தி தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த தலம் வந்து காணப்படுது. அதே மாதிரி பண்டைய விவாகபுரி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இந்த இடத்துல வந்து பால சரஸ்வதி அன்னையோட சன்னதி வந்து காணப்படுது. கூத்தனூரில் இருக்கக்கூடிய சரஸ்வதி அன்னை சன்னதிக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா மணமேல்குடி தலத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பால சரஸ்வதி அன்னையோட சன்னதி வந்து காணப்படுது. கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பால சரஸ்வதி அன்னை நவமி மற்றும் புதன்கிழமை வரக்கூடிய நாள் அல்லது நவமி மற்றும் புதன்கிழமை நாளில் இங்கே இருக்கக்கூடிய இந்த பால சரஸ்வதி அன்னையை வந்து வழிபாடு செய்யும் பொழுது மாணவ மாணவிகள் வந்து கல்வி கேள்வியில் வந்து சிறந்து விளங்கலாம். அதே மாதிரி எழுத்து தேர்வுக்கு செல்றதுக்கு முன்னாடி இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பால சரஸ்வதி அன்னையை வழிபாடு செய்து மாணவ மாணவிகள் வந்து எழுத்து தேர்வை வந்து தொடங்கும் பொழுது தங்களோட கல்வியில் வந்து சிறந்து விளங்கலாம். அதே மாதிரி வந்து குழந்தைகளை வந்து முதலாக பள்ளியில் சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பால சரஸ்வதி அன்னையை வழிபாடு செய்த பிறகு குழந்தைகளை வந்து பள்ளியில் சேர்க்கும் பொழுது அந்த குழந்தைகள் வந்து நல்லா படித்து நல்ல நிலைமைக்கு வருவாங்க. அதே மாதிரி வந்து கல்லூரியில் வந்து சேர்க்கறதுக்கு முன்னாடியும் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பால சரஸ்வதி அன்னையை வழிபாடு செய்த பிறகு மாணவ மாணவிகள் தங்களோட கல்வியை வந்து தொடரும் பொழுது கல்வியில் வந்து சிறந்து விளங்கலாம். கூத்தனூர் தலத்தில் வந்து எப்படி வந்து சரஸ்வதி அணி வந்து தனி சன்னதி கொண்டு காணப்படுவாங்களோ அதே மாதிரி மணமேல்குடி தலத்தில் பால சரஸ்வதி அணி வந்து அருள் பாலிக்கிறாங்க. பால சரஸ்வதி அணியை வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். குறிப்பாக புரட்டாசி மாதம் வரக்கூடிய நவராத்திரி வேளையில் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பால சரஸ்வதி அணியை வழிபாடு செய்யும் பொழுது மாணவ மாணவிகள் வந்து கல்வி கேள்வியில் வந்து சிறந்து விளங்கலாம். நல்ல மதிப்பெண்கள் வந்து பெற்று தேர்வில் வந்து தேர்ச்சி பெறலாம். அதே மாதிரி வந்து அரசாங்க பணிக்கு வந்து தேர்வு எழுதுறதுக்கு முன்னாடி இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஜெகதீஸ்வரர் ஜெகதீஸ்வரி மற்றும் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய பால சரஸ்வதி அணியை வழிபாடு செய்த பிறகு அரசாங்க தேர்வுக்கு வந்து சென்று தேர்வு எழுதும் பொழுது அந்த தேர்வில் வந்து நல்லபடியாக வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அரசாங்க பணியில் வந்து சேர்ந்தவர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையாக காணப்படுது. அதே மாதிரி வந்து நாம் பணி செய்யக்கூடிய இடத்துல வந்து நமக்கு வந்து ஏதாவது இடையூறுகள் ஏற்படுது, தொல்லைகள் ஏற்படுது, அல்லது வந்து நமக்கு வந்து ஒரு அரசாங்க பதவி கிடைச்சிருக்கு, ஆனால் வந்து நம்ம இருக்கக்கூடிய இடத்துல வந்து வெளியூரில் வந்து கிடைச்சிருச்சு, மீண்டும் வந்து நம்ம வந்து இருக்க வேண்டிய அந்த உள்ளூர்லேயே வந்து அந்த பணி வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் இந்த மணமேல்குடியில் இருக்கக்கூடிய இந்த ஜெகதீஸ்வரர் ஜெகதீஸ்வரியை வந்து வழிபாடு செய்யும் பொழுது விரும்பிய இடத்துல வந்து இடமாறுதல்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது. பல சிவ அவதாரங்களில் வந்து இறைவன் வந்து மனம் புரிந்திட வந்து பல அவதாரங்களை வந்து பூண்ட அன்னையாக ஜெகத்ரட்சகி வந்து காணப்படுறதுனால எவ்வளோ கொடிய திருமண தடை இருந்தாலும் இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது அந்த திருமண தடையெல்லாம் நீங்கும். சில பேர் சொல்லுவாங்க, எங்களுக்கு வந்து 35 வயசு 40 வயசு கிட்ட ஆயிடுச்சு, எங்களுக்கு இன்னும் திருமணம் கைகூடவில்லை அப்படின்னு சொல்லி வருந்துவாங்க. அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க மணமேல்குடி தலத்துக்கு வந்து இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஜெகதீஸ்வரர் மற்றும் ஜெகதீஸ்வரியை வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய திருமண தடை இருந்தாலும் அந்த திருமண தடையெல்லாம் நீங்கி மிக விரைவிலே வந்து திருமணம் வந்து கைகூடும். திருமண கோலம், தீர்க்க சுமங்கலி கோலம், சுவாசினி கோலம், இல்லற மாதா, உலக மாதா கோலமாக இந்த தலத்தில் இருக்கக்கூடிய ஜெகதீஸ்வரி அன்னை வந்து அருள் பாலிக்கிறாங்க. நாகவல்லி அப்படிங்கிறது மங்களகரமான வெற்றிலைக்கான புராண பேராக வந்து காணப்படுது. வள்ளி என்றால் கொடி, பெண் என்று அர்த்தங்கள் வந்து உண்டு. பூக்கள், மாங்கல்யம், வளையல், மஞ்சள், குங்குமம், தாம்பூலம்,
மெட்டி போன்ற முக்கியமான 5, 7, 13 மங்கள பொருட்களை கொண்டு ஆற்றும் சுபமங்கல திருமண சடங்குகளில் ஒன்று நாகவல்லி நலுங்கு சுப சடங்கு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஆதி காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா திருமண வைபவத்தில் வந்து இந்த சடங்கு வந்து நிறையா வந்து கடைபிடிக்கப்பட்டிருக்கு. ஆனால் தற்போது வந்து இந்த சடங்கு வந்து திருமண வைபவத்தில் வந்து மறைஞ்சிட்டு வருது. மணமேல்குடியில் வந்து ஜெகத் ரட்சகி பல அவதாரங்களை மேற்கொண்டு ஈஸ்வரனை மனம் புரிந்த காரணத்தினால இந்த தலத்தில் ஒவ்வொரு நாளைக்கும் பல்வேறு திருமண வைபவ சடங்குகளின் அம்சங்களோடு அம்பிகை வந்து அருள் பாலிக்கிறாங்க. இந்த திவ்ய அம்சத்தால் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா திருமண வைபவத்தில் வந்து முதல்ல வந்து மாங்கல்ய தாரணம், அதாவது வந்து தாலி கட்டு வைபவம் வந்து நிகழ்ந்தது. மாலையில் வந்து நடைபெறும் மங்களகரமான நாகவல்லி போன்ற பல சடங்குகள் வந்து பங்கேற்ற நிலையில் இறைவன் நிறைவி நாள் முழுவதும் பல விதங்களில் பல கோலங்களாக கல்யாண சக்தி தலமாக அருள் பாலிக்கக்கூடிய தலமாக மணமேல்குடி தலம் வந்து காணப்படுது. அதாவது வந்து வெட்டிங் டேயில் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய தலம் அப்படின்னு சொல்லி இந்த தலத்தை வந்து பார்த்தோம் அப்படிங்களா, ராமாயண காலத்தில் வந்து ராமர் வந்து சீதையை தேடி இலங்கைக்கு செல்கிறதுக்கு முன்னாடி 3 இடங்கள்ல இருந்து வந்து இலங்கைக்கு செல்லலாமா அப்படின்னு ராமர் வந்து முடிவு பண்ணுறாரு. ஒரு இடம் வந்து வேதாரண்யம், இன்னொரு இடம் மணமேல்குடி, இன்னொரு இடம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ராமேஸ்வரம். அந்த 3 இடங்களில் ஒரு தலமாக மணமேல்குடி வந்து காணப்படுது. அவ்வாறு வந்து ராமர் வந்து இலங்கை செல்கிறதுக்கு முன்னாடி இந்த தலத்துக்கு வந்திருக்காரு. இலங்கை சென்று சீதையை வந்து மீட்டு கொண்டு வந்த பிறகு இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்துட்டு போயிருக்காரு. சீதையும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடிய அவங்களோட கல்யாண நாளில் வந்து இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவன் இறைவிக்கு வந்து வழிபாடு செய்து இங்கே இருக்கக்கூடிய ஜெகதீஸ்வரி அன்னைக்கு வந்து வெற்றிலை மாலை வந்து சாற்றி வழிபாடு செய்திருக்காங்க. அதனால தான் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடிய வெட்டிங் டேயில் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஜெகதீஸ்வரி அன்னையை வழிபாடு செய்யும் பொழுது பெண்கள் வந்து தீர்க்க சுமங்கலியாக வாழக்கூடிய அந்த அமைப்பு வந்து கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளார எந்த கருத்து வேறுபாடும் ஏற்படாது அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது. அதனால் வந்து இந்த காணொலியை வந்து பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள் அவர்களோட திருமண நாளின் போது இந்த தலத்துக்கு வந்து வழிபாடு செய்கிறது அந்த ஆண்டு முழுவதும் அந்த தம்பதிகளுக்கு வந்து நல்லதே வந்து செய்யும். எப்படி வந்து நம்மளோட ஜென்ம நட்சத்திரத்தில் வந்து ஒரு கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு நல்லது ஏற்படுதோ, அதே மாதிரி அந்த நம்ம கல்யாணம் செய்து கொண்டு அந்த திருமண நாளில் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கல்யாணத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாகவல்லி சடங்கை வந்து எத்தனையோ பேர் வந்து செய்யாமல் வந்து புறக்கணிச்சிடுறாங்க. அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த தலத்துக்கு வந்து இங்கேயே வந்து அந்த நாகவல்லி சடங்கை வந்து செய்யலாம். அந்த நாகவல்லி சடங்கை வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி இப்போ வந்து பார்க்கலாம். நாகவல்லி சடங்கு என்பது 5 முக குத்துவிளக்கேற்றி குங்குமம், மஞ்சள், வெற்றிலை பாக்கு, சுண்ணாம்பு, பூ, மாங்கல்ய சரடு, சீப்பு, கண்ணாடி, கண்மை, மருதாணி, புடவை, ரவிக்கை போன்ற 12 அல்லது 18 மாங்கல்ய பொருட்களை வைத்து பூஜித்து தானமாக அளிப்பதே இந்த நாகவல்லி சடங்கு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. திருமணத்திற்கான நாகவல்லி சடங்கை இந்த மணமேல்குடியில் வந்து நிகழ்த்தும் பொழுது இல்லறத்தில் வந்து சுபிட்சம், மங்களம், சாந்தம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சிவகுரு மங்கள கந்தர்வ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷியரான குருமங்கள கந்தர்வ வெங்கட்ராம சுவாமிகள் அவர்கள் அருளிய ஸ்ரீ அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த காலத்தில் வந்து கல்யாணகுடி என்றும் கல்யாணபுரம் என்றும் அழைக்கப்பட்ட இந்த மணமேல்குடி தலத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஜெகத் ரட்சகி தேவிக்கு கல்யாண மகரிஷி தந்த அறிவுரையின்படி சீதா பிராட்டியார் ராமரோடு வந்து மீண்டும் இணைந்த பிறகு நன்றி பிரார்த்தனையை வந்து செய்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. அதனால் இந்த தலத்தில் வந்து பிரிந்த கணவன் மனைவி வந்து வழிபாடு செய்யும் பொழுது அவங்க வந்து ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய அந்த அமைப்பு வந்து கிடைக்கும். ஜெகதீஸ்வரரே பார்வதியாம் ஜெகத் ரட்சகியை வந்து இந்த தலத்துக்கு வந்து அழைத்து வந்து திருமணம் புரிந்து கொண்டு அற்புதவாகம் வந்து செய்த தலமாக இந்த மணல்மேல்குடி வந்து காணப்படுறது ஒரு கூடுதல் சிறப்பு. இதன் காரணமாக மணல்மேல்குடி புண்ணிய பூமியை திருமணவாளி என்றும் கல்யாணபுரி என்றும் கல்யாணகுடி என்றும் கல்யாணேஸ்வரர் என்றும் விவாகபுரி அப்படின்னு சொல்லியும் புராண காலத்தில் வந்து இந்த மணல்மேல்குடி தலத்தை வந்து அழைச்சிருக்காங்க. செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை அனுராதா நட்சத்திரம் வரக்கூடிய நாள், சப்தமி திதி, பூர நட்சத்திரம் வரக்கூடிய நாள், அவரவர் பிறந்த நட்சத்திர நாட்களில் மணல்மேல்குடி தலத்தில் ஜெகத் ரட்சகி தேவிக்கும் கல்யாண சரஸ்வதியாக பாவனை செய்து இங்கே இருக்கக்கூடிய பால சரஸ்வதி அன்னைக்கும் வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்து வர வேண்டும். அந்த வெற்றிலை மாலை வந்து பார்த்தோம் அப்படின்னா 24, 32, 36, 64, 108, 300, 1008 வெற்றிலைகள் என அவரவரோட வசதிக்கு ஏற்ப வந்து இந்த வெற்றிலைகளை வந்து மாலையாக தொடுத்து நாகவல்லி மாலையாக வந்து சாற்றி வழிபாடு செய்கிறது வந்து இந்த ஆலயத்தில் வந்து ரொம்ப முக்கியமான பிரார்த்தனையாக வந்து காணப்படுது. அதுவும் குறிப்பாக இந்த பிரார்த்தனையை வந்து அவங்களோட வெட்டிங் டே, அதாவது திருமண நாளில் வந்து செய்யும் பொழுது அந்த தம்பதிகள் வந்து அந்த ஆண்டு முழுவதும் வந்து நல்லபடியாக வாழ்வாங்க அப்படிங்கிறது சித்தர்களோட குற்றம் வந்து காணப்படுது. அதே மாதிரி வாஸ்து தோஷத்தை வந்து நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக மணமேல்குடி தலம் வந்து காணப்படுது. ஒரு ஆண்டில் வரக்கூடிய அந்த 8 வாஸ்து நாட்கள் மற்றும் வாரத்தோட வாஸ்து நாளான செவ்வாய்க்கிழமையில் இந்த தலத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் வந்து நீராடி இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது வீட்டில் ஏற்படக்கூடிய அந்த வாஸ்து தோஷங்கள்லாம் நீங்கும். சித்திரை மாதம் 10ஆம் தேதி, வைகாசி மாதம் 21ஆம் தேதி, ஆடி மாதம் 11ஆம் தேதி, ஆவணி மாதம் 6ஆம் தேதி, ஐப்பசி மாதம் 11ஆம் தேதி, கார்த்திகை மாதம் 8ஆம் தேதி, தை மாதம் 12ஆம் தேதி, மாசி மாதம் 22,
அப்படின்னு சொல்லி இந்த 8 நாட்கள் வந்து வாஸ்து தினங்களாக வந்து குறிப்பிடப்படுது. இதில் வந்து 90 நிமிடங்கள், அதாவது 3½ நாழிகை நேரம் வந்து வாஸ்து யோக சக்தி காலத்தில் வந்து மகா வாஸ்து மூர்த்தி யோகத்திலிருந்து விடுவிச்சு பூமிக்கு வரதா வந்து சொல்லப்படுது. அந்த காலகட்டத்தில் வந்து இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நாம் வந்து குடியிருக்கக்கூடிய வீட்டில் வந்து ஏற்படக்கூடிய வாஸ்து தோஷங்கள் எது இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கும் அப்படிங்கிறது சித்தர்களோட கூற்றாக வந்து காணப்படுது. வாஸ்து தோஷம் மற்றும் திருமண தடையை வந்து நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய மணமேல்குடி தலம் வந்து காணப்படுது. சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் வந்து எவ்வளவோ கஷ்டப்படுறோம், நாங்கள் வந்து இந்த வீடு கட்ட ஆரம்பித்தோம், ஆனால் நாங்கள் கட்ட ஆரம்பித்த அந்த வீடு வந்து அப்படியே பாதியிலே நிற்கிது, பணம் வந்து பற்றாக்குறையால் வந்து பாதியிலே நிற்கிது, அல்லது நாங்கள் ஒரு இடத்த வாங்கினோம், வாஸ்து கோளாறால் நாங்கள் வந்து இந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடியவர்கள் வாஸ்து நாட்களில் இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த வாஸ்து தீர்த்தத்தில் வந்து நீராடி இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது வாஸ்து தோஷங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும். மணல்மேல்குடி தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த வாஸ்து தீர்த்த கரைக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த வாஸ்து தீர்த்தத்தை எடுத்து நம்மளோட தலை மற்றும் உடலில் வந்து தெளித்து கொண்டு பூமிநாதர், பூலோகநாயகி, பூமாதேவி, வாஸ்து மூர்த்திகளோட மந்திரத்தை வந்து இந்த தீர்த்தக்கரையில் வந்து அமர்ந்து ஜபம் செய்யும் பொழுது நம் வீட்டில் ஏற்படக்கூடிய வாஸ்து கோளாறுகள்லாம் நீங்கும் அப்படிங்கிறது சித்தர்களோட கூற்றாக வந்து காணப்படுது. அதே மாதிரி இந்த வாஸ்து தீர்த்த குளத்தை வந்து அடிப்பிரதர்சனமாக வலம் வந்து இந்த தலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் அம்பாளை வந்து அபிஷேக ஆராதனைகள் வேள்விகள்லாம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது சொந்த வீடு கடை அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து ஏற்படும். அதே மாதிரி வாஸ்து அனுகிரக சக்திகள் வந்து இவ்வாறு வந்து செய்யும் பொழுது பரிமளிக்கும் அப்படிங்கிறது சித்தர்களோட கூற்றாக வந்து காணப்படுது. நிலம், புலம், வீடு, சொத்தில் உள்ள பிரச்சனைகள், கோர்ட்டு வழக்குகளில் வந்து ஏற்படக்கூடிய அந்த சிக்கல்கள், அதாவது வீடு சம்மந்தமான விஷயங்கள் வந்து கோர்ட்டில் ஏற்படக்கூடிய அந்த வழக்கு சிக்கல்கள் நீங்கவும் இந்த தீர்த்தக்கரையை வந்து அடிப்பிரதர்சனம் செய்து இந்த தலத்தில் இருக்கக்கூடிய இறைவனை வந்து அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது வாஸ்து சம்பந்தமான அனைத்து தோஷங்களும் நீங்கும். மணமேல்குடி தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஜெகதீஸ்வரர் மற்றும் ஜெகதீஸ்வரியை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எளிதில் அடையலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தை நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.